ஜி வாங்க ஜி. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. இந்த மார்க்ல உட்காருங்க. எங்க ஜி? இங்க உட்காருங்க. என்ன ஜி, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை, அங்கே பாருங்க கேமரா. என்ன ஜி இது? ஒன்றும் இல்லை ஜி, கோட் படம் இது ரிலீஸ் ஆயிருக்கு. ஓ டீசரா? டீசர் இல்லை, ட்ரெய்லரு. ஓ ட்ரெய்லர் விட்டாங்களா? அதுக்கு தான் இப்போ ரிவ்யூ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, அதை இப்போ இதை வந்து இதில் பார்த்துட்டு மக்களுக்கு நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்ல ரியாக்ஷன் சொல்ல போகிறோம். ஓகே ஓகே. அப்படியே நம்ம வியூவர்ஸ்க்கு ஹை சொல்லிடுங்க. ஓகே போலாமா? ப்ளே பண்ணிடுவோமா? டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ரொஜெக்ட்ல பார்க்க போறோம். அதில் பார்க்க தியேட்டர் எஃபெக்ட்ல பார்க்குறோம். ஆமாம், அப்படியே கொண்டு வந்து கொஞ்சம் சுண்டல் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டே பேசிக்கலாம். வீட்டில் செஞ்ச சுண்டல் ஜி. நாங்க அளவா சாப்பிடுங்க. சரி போலாமா? ட்ரெய்லர் பார்த்துட்டு அப்புறம் ஃபுல்லாக சாப்பிடலாம். போடுங்க. Guys, this is a new assignment. Lead பண்ணும்போது ஒரு புது ஈகர் 68 international successful match. Hostage negotiator, field agent, spy. In short, he is the core of SANS. சூப்பரா இருக்குது. இல்லைங்க அப்படியே புல்லரிக்குது. அடேங்க அப்பா. குழந்தை நல்லா இருக்கு, ஒன்னும் டென்ஷன் ஆகாது. குழந்தை இவ்வளோ எங்க இருக்காங்க ஸ்னேகா? இதெல்லாம் விஜய் சொல்ல வேண்டியது இல்ல. வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல. இல்ல இந்த மாதிரி கேரக்டர் விஜய் சொல்ல வேண்டியதே இல்ல. நல்லா பண்ணுவாப்ல. இதுலயும் நம்ம இவர் இருக்கிறாரா? ஜெயராம் இருக்காப்ல. மோகன் பாருங்க, மைக் மோகன் சார். இல்லைங்க விஜயோட ஃபேஸ் அந்த சின்ன வயசுல காமிச்சு சூப்பரா தாங்க இருக்கு, நல்லா தான் இருக்கு, மேட்ச் ஆகுது. சும்மா நம்ம பசங்க தான் மீம்ல போட்டு சும்மா ட்ரோல் பண்றதானுங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மோகன் சாரோட உண்மையான வயசு இல்லையா? ஆமா, இவ்வளவு நம்ம அவரோட வயசு கேட்கல. என்ன பிகில்ல வர மாதிரி அப்பா கிராப்ல பிரேந்தி. அடேங்க வைங்க, பிரேந்திய கார் விட மாட்டாரு. அந்த சீன்ல ஒட்டு மீச லைட்டா கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்குது தானே? இருக்கலாம், ஆனா கதையோட வரும்போது நமக்கு அதை கவனிக்க மாட்டோம். பீஜம் தெரிக்குது. செப்டம்பர் 5 in theaters. ஐயோ பழைய அவர் ஹிட்டான இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்றாங்க, திரும்ப பண்ணிருக்காங்க. நல்லா நல்லா இருக்கு. மருதமலையம் கில்லில வந்தது, மங்காத்தா சொன்னது, அதான் சரக்கு அடிக்க கூடாது. அதான் டைரக்டர் அதே டைரக்டர்ங்கிறதுனால ரிப்பீட் பண்றாப்ல. அவங்க ப்ரீவியஸோட மூவிஸ் எல்லாமே வந்து நமக்கு ரிமைண்ட் பண்றாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சேசிங்லாம் நல்லா இருக்கு. நல்ல விஷுவல் எஃபெக்ட் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குது. எனக்கு பிஜிஎம் ரொம்ப பிடிச்சது. எல்லாம் அந்த பசங்க எல்லாம் வந்து பாட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு யுவன் சங்கர் ராஜா ரொம்ப ட்ரோல் பண்றாங்க. ஏங்க அவரோட டெப்த் என்ன டெப்த், அது கரெக்டான இடத்துல கேட்கும் போது அதோட ஃபீல் கரெக்டா வரும். அதனால இப்போ அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அவங்க எதுக்காக பண்றாங்க, ஏதோ அவங்களுடைய காட்சியின் அடிப்படையிலையோ இல்ல கதையினோட அடிப்படையிலையோ அவங்க வந்து அந்த மாதிரி போட்டிருக்கலாம். அது நம்ம படம் பார்க்கும்போது அதை சொல்ல முடியும். அதை விட்டுட்டு நம்ம படம் வரக்கு முன்னாடியே அதை ட்ரோல் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணி அவங்கள, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அது வாய் சும்மா இருந்துச்சுன்னா இப்படி சுண்டலை போட்டு மெல்லணும்னு தோணும்ல, அந்த மாதிரிதான் பிஜிஎம் தெரிக்க விட்டு அப்படி பழக்கம் போல டேஸ்ட் பண்ணாதானே சுண்டல் எப்படி இருக்குன்னு தெரியும். நல்லா இருக்குல்ல சுண்டல். படம் எப்படி வந்திருக்குன்னு தெரியல.
பார்த்தாதான் தெரியும். கண்டிப்பா செப்டம்பர் 5 நமக்கெல்லாம் சூப்பரான ஒரு ட்ரீட் இருக்கு. இன்னொரு விஷயம், எனக்கு ஒரு இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு இது பார்த்தேன். சார் விஜய் சார் வந்து அடுத்த படம் ஏதோ பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. ஆமா, இவரு ஹெச் வினோத் அவரு. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்மா? மோஸ்ட்லி கன்ஃபார்ம். அப்ப இது லாஸ்ட் கிடையாது. கிடையாது. ஓ ரைட். அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் இன்னொரு ட்ரீட் இருக்கு. ஆனா இந்த கோட்டுடைய ட்ரைலரு உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குதுங்க. படத்தை ரொம்ப நல்லா எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரோலுக்கு உள்ளாச்சு விஜயோட ஃபேஸ் அது இதெல்லாம். இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் இதாயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இங்க வேற லெவல்ல இருக்குங்கிறத காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா நமக்கு செப்டம்பர் 5 படத்துல ஒரு ட்ரீட். இன்னொரு விஷயம் பாருங்க, செப்டம்பர் 5 என்ன தெரியலையே. செப்டம்பர் 5 வந்து டீச்சர்ஸ் டே. நம்ம வாத்தி வராரு அன்னைக்கு. அப்படி வர இல்ல என்னன்னா, படம் வந்து கதை வந்து எப்படி இருக்கோ லேக் ஆகுது அதெல்லாம் தாண்டி நல்லா சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது. அது மட்டும் நல்லா தெரியுது. கொஞ்சம் நல்லா படம் ஸ்பீடா இருக்கும் போல இருக்கு. அதுவும் பேங்காக் வேற அடிக்கடி போறாங்க போல தெரியுது. பார்ட்டிக்கு பஞ்சம் இருக்காது. ஆர்டிக் பஞ்சம் இருக்காது. அப்ப தியேட்டர் வந்து பார்ட்டி தான். அதுதான். எனிவே ஓகே, சூப்பரான ட்ரைலர் நமக்கு இருக்கு. வெயிட் பண்ணுவோம் செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும். தியேட்டர்ல பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு ரிவ்யூவை நம்ம சேனல்ல போடுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்களிடம் வந்து இப்போ விடைபெறுவது நவீன், இவரு ஜிவி. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு